Yeah, I failed as a son. இது எனக்கு மட்டும்தான் தோணுதா? இல்ல. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதோ ஒரு 10, 20 பேர் பார்ப்பீங்க. எதுக்கு ப்ரோ இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொந்தக்கார பயலுகளால வந்த வேணாம். மீம்ஸ்ல சொல்ற மாரி எங்கேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்? லைஃப் இப்படியே போயிருமா? அப்படிங்கிற பயமும் சரி, எல்லாரும் போகிற பாதையில நம்ம போக மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பையனுக்கு சினி ஃபீல்டுல ஆசை இருக்கலாம். இல்லைனா யூடியூபர் ஆகணும். இல்லைனா பிஸ்னஸ் பண்ணலாம் இப்படிங்கிற ஆசை வந்தது அப்படின்னா, உடனே இந்த சொந்தக்கார பயலுவ, "அச்சச்சோ! அது ரொம்ப ஆபத்தான பாதையாச்சே" அப்படின்னு ஆரம்பிச்சுருவானுங்க. நம்மளும் அதை ஒண்ணும் பெருசா எடுத்துக்கிறது நாமளும் ஒண்ணும் அத பெருசா எடுத்துக்கிறது இல்ல. "இவன் கிடக்கான்டா கூந்தல்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேலைய பார்த்துட்டு நம்ம போயிட்டுருப்போம். ஆனா பிரச்சனையே அங்கருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மளோட ஐடியா நம்மளோட நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத கூடயே உட்காந்து நம்மள்ட்ட இருந்து கேட்டுக்கிட்டு, வீட்ல போயிட்டு, "ஐயய்யோ! உன் பையன் என்னப்பா, அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுப்பா. மோசமான பாதையில போயிட்டு இருக்கான்ப்பா. இப்படியே போனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? நம்மள மாரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சரி வருமா?" இப்படி பேசி வீட்ல உள்ளவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுருவானுங்க. நாங்க பொறக்கும்போதே எதுவும் சர்டிஃபிகேட் எதுவும் குடுத்துட்டாங்களா? உங்க பையன் பொறக்கும்போது கலெக்டரா தான் பொறப்பான். பெரிய ஆஃபீசரா வருவான். இந்த மாரி எதுவும் சர்டிஃபிகேட் எதுவும் குடுத்தாங்களா? இல்லல்ல. ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஃபெயில் ஆயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அது உண்மதான். பட் ஃபெயில் ஆனா என்ன? இதே நீங்க வந்து டிஎன்பிசிலாம் படிக்க சொல்றீங்க. ஒரு சில கவர்மெண்ட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிக்க சொல்றீங்க. அதில ஃபெயில் ஆனா மட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சியர் அப் பண்ணி முன்னாடி சொல்றீங்க. உங்க பையனோ இல்லைனா உங்க பொண்ணோ வித்தியாசமா ஏதோ ஒண்ணு செஞ்சு மேல வரலாம் அப்படின்னு ட்ரை தானே பண்றாங்க. அவங்க லைஃப்‌க்கு தானே அது பண்றாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என் வீடும் அப்படிதான் பண்ணுது. ஒரு முக்கியமான விஷயம் 27 வயசுக்குள்ள கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்குது. புரியுது. உண்மையிலேயே இந்த கல்யாணம் நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்றீங்களா? இல்லன்னா இந்த சொந்தக்கார பயலுகளெல்லாம் சமாளிக்கணுமே, இவனுங்க வயசாயிட்டுனா இவனுங்கள வந்துட்டு என்னாச்சு, ஏதாச்சுன்னு ஒண்ணொன்னா கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்கள சமாளிக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எங்களுக்கு கல்யாணங்கிற ஒரு பேர் பண்றீங்களான்னு தெரியல. ஓப்பனா கேட்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்கலாம் வெறும் ரூ. 500 மொய் வைக்க தாங்க பிரயோஜனம். இல்ல. ஒரு சில சொந்தக்காரங்க ரூ. 3000, 4000லாம் வைப்பாங்க. எங்கள மாரி மிடில் கிளாஸ் பையங்க, எங்கள மாரி மிடில் கிளாஸ் அண்ணங்க எத்தன பேரு லைஃப் செட்டில் ஆனா மட்டும் தான் நாங்க மேரேஜ் பண்ணுவோம்னு எத்தன பேர் இன்னும் அவங்க ட்ரீம்க்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. லைஃப்ல 4 காசு பார்த்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு இன்னும் எத்தன பேர் இப்படி இருக்கிறாங்க. மேரேஜ் வந்து நாங்க முடிவு பண்றது தான். எப்பனாலும் நாங்க பண்ணிப்போம். அது எங்களுக்கா தோன்ற ஒரு விஷயம். தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஃபேமிலிக்கு இருக்குது. ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டோம்னா அது வரலாறு. தோத்துட்டோம்னா அது ஒரு லெசன் தான். அதுக்கப்புறமும் ஏதோ ஒரு பாதையில ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி வந்துற போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்ன மாரியே நாங்க லைஃப்ல செட்டில்ட் ஆகி, கல்யாணம்லாம் பண்ணி, புள்ள குட்டியெல்லாம் செட்டில் பண்ணி விட்டு, ரிட்டயர்ட் ஆகி, அப்படியே திரும்பி பார்த்தோம்னா, உம்மள யாருக்காக நாங்க வாழ்ந்தோம்? அப்படிதான் எங்களுக்கு தோணும். சத்தியமா. உண்மையிலே உண்மையிலேயே நான் சொந்தக்காரங்க ஃபங்ஷன் போய் ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. சத்தியமா. நான் ஒரு சொந்தக்காரங்க ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிட்டு. என் சித்தப்பா பொண்ணு, அதாவது என் தங்கச்சிங்க சடங்குக்கு கூட நான் போகல. ஏன்னா நான் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படித்தேன். விருப்பம் இல்லாம தான் படித்தேன். வேறு வழி இல்லாம. அதுக்கு மேல நான் இன்ஜினியரிங் பண்ணல. எனக்கே என் மேல கான்ஃபிடென்ட் இல்ல. நான் படிச்சா கண்டிப்பா அரியரா வச்சுப்பேன், ஊர் சுத்துவேன், நாசமா போயிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உண்மையிலேயே விஸ்காம் படிக்கணுங்கிறது தான் ஆசை. ஸோ எல்லார் மாதிரி பயந்துட்டு என்னைய தள்ளி விட்டுட்டாங்க டிப்ளமோ எலக்ட்ரிக்கல். ஸோ ஏதோ பாஸ் ஆகி அதுலேருந்து வெளியில வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன இந்த பக்கத்தில டிடிவிஎஸ்ன்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அதில கான்ட்ராக்ட் பேஸ்ல இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஒரு ரூ. 12,000 சம்பளம் வாங்குறேன். இஎஸ்ஐ, இபிஎஃப்லாம் கட்டுறாங்க. என்ன வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல எங்க வீட்ல. ஒரு ஃபங்ஷனுக்கு போனா கூட என்ன வச்சு அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. ஏன்னா போன உடனே என்னைய பத்தி தான் அங்க கேட்கறாங்க. இந்த சொந்தக்கார பயலுகளெல்லாம் ஃபங்ஷனுங்கிற பேர்ல எங்க அப்பா அம்மாட்ட வந்துட்டு பையன் என்ன பண்றான், அது பண்றானா, இது பண்றானா, எக்ஸாம் எழுதுறானா இப்படிலாம் பேசி பேசி எங்க அம்மா அப்பாவ டிப்ரஷன் ஆக்கி, என்ன வீட்ல வந்துட்டு மன உளைச்சல் ஆக்கி இப்படியே தான் போகுது. உண்மையிலே எப்பா முடியல. அப்படியே தலை சுத்துது ஒரு மாரி. இதுக்கு சொல்யூஷன் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்றது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைனா எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க 12த் முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நீங்க புடிச்சு படிக்கிறீங்களோ, இல்லைனா புடிக்காம படிக்கிறீங்களோ, தயவு செஞ்சு ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் கழிச்சு அந்த ஸ்டடிய கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளிய வரும்போது, ஒரு ஜாப் ஒண்ணு செட் பண்ணிருங்க. தயவு செஞ்சு என்னைய மாரி இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல 12K இந்த மாரி சம்பளத்துலலாம் மாட்டிறாதீங்க. உண்மையிலேயே ரொம்ப அது அவ்வளோதான் அடிமட்டம். அவ்வளோதான் லைஃப் அப்படியே போயிரும் ஒரு மாரி. நீங்க ஒரு ஜாப் ஒண்ணு சைட்ல செட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க இந்த மாரி ஈவினிங் டைம்ல எதுலயோ ஒண்ணுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஈவினிங் டைம்ல ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க ஜாப் இப்படிலாம் ஏதாவது ஒரு சின்ன ஜாப்ல இருந்துகிட்டு, ஈவினிங் டைம்லாம் வந்துட்டு பசங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம்.
பட் சைடில் ஒரு ஜாப் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணுற விஷயத்த பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த சொந்தக்கார பயிலுக தான் வந்துட்டு வீட்டில் அப்படி இப்படின்னு மூட்டி விடுவாங்க தவிர, வீட்டில் உள்ளவங்கள கொஞ்சம் ஓரளவு சமாளிச்சிடலாம். அதனால ஒரு ஜாப் ஒன்று செட் பண்ணுங்கள். ஒரு 20-25K வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட பூர்த்தியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஒரு வேளை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கோவில் திருவிழாலையோ இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் வீட்லேயோ ஃபாரின் கார் எடுத்துகிட்டு என்ட்ரி நாங்கள் கொடுப்போம். அந்த டைம் நீ எவ்வளோ கத்தி கத்தி கூப்பிட்டாலும் நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம்டா. ஸோ கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிடலாம். குட் லக்.